இனி தமிழ்நாட்டின் முதல் பார்வை செய்திகளை வழங்குவதற்காக நான் கார்த்திகா கண்ணன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோரை சீனா உளவு பார்ப்பது அம்பலம். 10,000 இந்தியர்களின் தகவல்களை சேகரித்து வைத்திருப்பதாக அதிர்ச்சி தகவல். தமிழ்நாடு சட்டப்பேரவை குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். கொரோனா, நீட் உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்ப திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டம். கொரோனா சூழலுக்கு இடையே இன்று கூடுகிறது நாடாளுமன்றம். ஷிப்ட் முறையில் மக்களவை, மாநிலங்களவையை நடத்த முடிவு. 47 மசோதாக்களை விவாதிக்க மத்திய அரசு திட்டம். தாலி, மெட்டி உள்ளிட்டவற்றை கலற்ற சொல்லி கெடுபிடிகளுடன் நடந்த நீட் தேர்வு. 11:40 முதல் கொரோனா அச்சத்தால் 3 மணி நேர தேர்வுக்கு 5 மணி நேரம் செலவிட்ட மாணவர்கள். நாடு முழுவதும் சுமார் 90 விழுக்காடு மாணவர்கள் தேர்வெழுதியதாக மத்திய கல்வி அமைச்சர் தகவல். படித்து முன்னேறுபவர்களை பலியிடவே நீட் போன்ற ஆயுதங்கள் இருப்பதாக நடிகர் சூர்யா காட்டம். நீட் தேர்வுக்கு எதிராக ஒன்றிணைந்து குரல் எழுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திண்டிவனம் அருகே மிளகாய் பொடி தூவி 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நகை கொள்ளை. சினிமா பாணியிலான கொள்ளை குறித்து விழுப்புரம் போலீசார் விசாரணை. தமிழகத்தில் 5 லட்சத்தை கடந்த கொரோனா பாதிப்பு. ஒரே நாளில் மேலும் 5,693 பேருக்கு தொற்று உறுதி. குடியரசுத் தலைவர், பிரதமர் உட்பட 10,000க்கும் மேற்பட்ட இந்தியர்களை சீன நிறுவனம் உளவு பார்ப்பது அம்பலமாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லடாக் எல்லையில் இந்திய சீன ராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. இது பல மட்டங்களிலும் எதிரொலித்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லையிலிருந்து ராணுவ வீரர்களை திரும்பப் பெறுவது உள்ளிட்ட 5 அம்ச திட்டங்களுக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். இந்நிலையில் சீன அரசுடன் தொடர்புடைய ஷென்ஹுவாய் என்ற தகவல் தொழில்நுட்பவியல் நிறுவனம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.ஏ. போப்டே, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட பலரையும் உளவு பார்த்து வருவதாக தகவல் அம்பலமாகியுள்ளது. அத்துடன் இந்தியாவில் இயங்கும் பல நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளையும் உளவு பார்க்கும் இந்த நிறுவனம் முன்னாள் ராணுவ தளபதிகள் பலரையும் கண்காணித்து அவர்கள் தொடர்பான தகவல்களை சேகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வகையில் குடியரசுத் தலைவர் தொடங்கி நிறுவனங்களில் தலைவர்கள் வரை 10,000க்கும் மேற்பட்டவர்களை இந்த நிறுவனம் உளவு பார்ப்பது அம்பலமாகியுள்ளது. எனவே இந்த நிறுவனம் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதனிடையே பிரிட்டன் ராணி குடும்பத்தையும் இந்த நிறுவனம் உளவு பார்த்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக தமிழக சட்டப்பேரவை கூட்டம் முதல் முறையாக சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் கூட உள்ளது. செப்டம்பர் 14ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்கும் கூட்டத்தொடர் 16ஆம் தேதி வரை 3 நாட்கள் மட்டுமே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிமனித இடைவெளியை பேணும் வகையில் சபாநாயகர், முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மறைந்த முதலமைச்சர்கள் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் படங்களும் கலைவாணர் அரங்கில் வைக்கப்பட்டுள்ளன. அரங்கத்தின் 3வது தளத்தில் முதலமைச்சர் மற்றும் செயலாளர்களுக்கான அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2வது தளத்தில் துணை சபாநாயகர், துணை முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. முதல் தளத்தில் சபாநாயகர் மற்றும் சட்டப்பேரவை செயலாளர் அறைகள் அமைந்துள்ளன. தரை தளத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கான அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சட்டப்பேரவை கூடுவதை முன்னிட்டு முதலமைச்சர் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் தொற்று உறுதி செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் 3 பேர் மற்றும் அலுவலர்கள் 2 தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். முதல் நாளான திங்கட்கிழமை அவை காலை 10 மணிக்கு கூடியதும் முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, சேப்பாக்கம் சட்டப்பேரவை எம்எல்ஏ ஜே அன்பழகன், கன்னியாகுமரி எம்பி வசந்தகுமார் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அவை ஒத்திவைக்கப்படும். பின்னர் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும். கூட்டத்தொடரில் துணை நிதிநிலை அறிக்கை உள்ளிட்ட பல மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன.
முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வேதா இல்லத்தை அரசுடைமையாக்குவது தொடர்பான சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாட்களிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்க உள்ளனர். முக்கிய பிரச்சனைகளை எழுப்பி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்கான நோட்டீஸை சபாநாயகரிடம் திமுக அளித்துள்ளது. கொரோனா விவகாரம், இந்தி திணிப்பு, நீட் தற்கொலைகள் உள்ளிட்ட விவகாரங்களை பேரவையில் எழுப்ப திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. சட்டப்பேரவை கூட உள்ள கலைவாணர் அரங்கத்தில் 1500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வெடிகுண்டு பரிசோதனை நிபுணர்கள் அரங்கத்தை தொடர்ந்து கண்காணித்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அரங்கத்தை சுற்றியுள்ள அண்ணா சாலை, வால்ஜா சாலை, சிவானந்தா சாலையிலும் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். 50க்கும் மேற்பட்ட சிசிடிவிகளை அமைத்தும் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது. அரங்கத்தை தங்கள் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ள காவல்துறையினர் 3 அடுக்கு பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை கலைவாணர் அரங்கில் சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. 6 அமைச்சர்கள் உட்பட 39 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை மானிய கோரிக்கை கூட்டத்தொடர் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது. இதனையடுத்து தமிழக சட்டப்பேரவை குளிர்கால கூட்டத்தொடர் இன்று முதல் புதன்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இம்முறை கொரோனா தாக்கம் காரணமாக ஜார்ஜ் கோட்டைக்கு பதிலாக கலைவாணர் அரங்கில் பேரவை கூட்டம் நடைபெறுகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் 6 அமைச்சர்கள் உள்ளிட்ட 39 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் KB அன்பழகன், மின்துறை அமைச்சர் தங்கமணி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு ஆகியோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்து பணிக்கு திரும்பினர். அண்மையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அறநிலைத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதேபோல் பரமக்குடி அதிமுக MLA சதன் பிரபாகர், மன்னச்சநல்லூர் MLA பரமேஸ்வரி, திருவாடனை MLA கருணாஸ் உள்ளிட்ட 17 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். திமுகவில் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் J அன்பழகன், செஞ்சி MLA மஸ்தான், கிருஷ்ணகிரி MLA செங்குட்டுவன் உள்ளிட்ட 16 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. இதில் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் J அன்பழகன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் குணமடைந்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்காக கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் அதிமுகவை சேர்ந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதி அதிமுக MLA SP சண்முகநாதன், திருச்செங்கோடு தொகுதி அதிமுக MLA பொன் சரஸ்வதி, செய்யாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் ஆகியோருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் 47 மசோதாக்களை விவாதிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. கொரோனா தொற்றால் இந்த முறை பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சுகாதாரத்துறை வழிகாட்டுதல்படி பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் காகித பயன்பாட்டை குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. நாடாளுமன்றத்திற்கு வரும் அனைவரின் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட இருப்பதோடு 257 MPக்கள் சபையின் பிரதான மண்டபத்திலும் 172 MPக்கள் பார்வையாளர்கள் மாடத்திலும் அமர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவை நடவடிக்கைகளை உறுப்பினர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பூஜ்ய நேரங்களின் காலமும் அரை மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது. கேள்வி நேரம் இருக்காது என்றாலும் எழுதப்பட்ட கேள்விகளை கேட்கலாம் என்றும் அவற்றுக்கு பதில் அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் 4 மணி நேரமே அவை நடக்கும். காலை 9 மணி முதல் 1 மணி வரை மாநிலங்களவையும், பிற்பகல் 3 மணி முதல் மாலை 7 மணி வரை மக்களவையும் நடைபெற உள்ளன. 18 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் 18 அமர்வுகள் இடம்பெற உள்ளன. இதில் நிதி தொடர்பான 2 விவகாரங்கள் உட்பட 47 மசோதாக்களை விவாதிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தொற்றுநோய் திருத்த மசோதா உட்பட 11 முன்வரைவுகள் இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட உள்ளன. முதல் நாளான இன்று மறைந்த குடியரசு முன்னாள் தலைவர் பிரணாப் முகர்ஜி, மறைந்த MP வசந்தகுமார் உள்ளிட்டோருக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு அவை ஒத்திவைக்கப்படும் என தெரிகிறது. அதே நேரத்தில் மருத்துவ சோதனைக்காக சோனியா காந்தி அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் ராகுல் காந்தியும் அவருடன் சென்றுள்ளார். இதனால் இருவரும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கிழக்கு லடாக் மற்றும் தென்சீன கடல் பகுதிகளை தொடர்ந்து பூடானுக்கு எதிராக சீன ராணுவம் தனது நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது.
பூடானின் மேற்கு பகுதியில் 318 சதுர கிலோமீட்டர் பரப்புக்கும் மத்திய பகுதியில் 495 சதுர கிலோமீட்டர் பரப்புக்கும் சீனா உரிமை கோரி வருகிறது. இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள பூடான் இது தங்களது இறையாண்மையை பறிக்கும் நடவடிக்கை என குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் பூடானுடனான எல்லை இதுவரை வரையறுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ள சீன வெளியுறவுத்துறை இருநாட்டு எல்லையில் தொடர்ந்து சிக்கல் நீடிப்பதாகவும் கூறியுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வந்தவர்கள் யோகா நடைபயிற்சி செய்யலாம் எனவும் சவன்பிராஷ் மருந்து அருந்தலாம் எனவும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மீண்டவர்களின் நலனுக்காக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தினம்தோறும் யோகா, மூச்சுப்பயிற்சி, காலை மாலை வேளைகளில் நடைபயிற்சி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தண்ணீர் அல்லது பாலுடன் சேர்த்து சவன்பிராஷ் மருந்து அருந்தலாம் என தெரிவித்துள்ளது. சத்துள்ள சூடான உணவுகளை சாப்பிடுமாறும் எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை உண்ணுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மது குடிப்பது மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்று கூறியுள்ள மத்திய அரசு போதுமான தூக்கம் இருக்கும் வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. சர்க்கரை நோயாளிகள் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அடிக்கடி பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் எனவும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலம் ஆக்சிஜன் அளவையும் பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தொடர்ந்து வறட்டு இருமல், தொண்டைக்கட்டு போன்றவை இருந்தால் மருந்துகள் எடுக்கலாம் என்றும் நீராவி பிடித்து தொண்டையில் நீர் படுமாறு வாய் கொப்பளிக்கலாம் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கேரளாவில் RSS மாணவர் அணியினர் மீது அம்மாநில போலீசார் தடியடி நடத்தியது வலஞ்சேரி பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கேரள தங்க கடத்தல் வழக்கில் ஸ்வப்னா சுரேஷ், சரித் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் கேரள மாநில அமைச்சர் KT ஜலீலுக்கும் தொடர்பிருப்பதாக பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் அமைச்சர் ஜலீலின் வீட்டின் முன்பு RSSின் மாணவர் அணியினரான ABVP அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை போலீசார் லத்திகளை கொண்டு தாக்கி சிறைப்பிடித்தனர். ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிரான பரப்புரையை நடிகர் பிரகாஷ் ராஜ் டி-ஷர்ட் மூலம் கர்நாடக மாநிலத்தில் தொடங்கியிருக்கிறார். தமிழகத்தில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வடிவமைக்கப்பட்ட ஹிந்தி தெரியாது போடா உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய டி-ஷர்ட்டுகளை நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், யுவன் சங்கர் ராஜா, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் அணிந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து கர்நாடக மாநிலத்திலும் இதே பாணி பரப்புரையை பிரகாஷ் ராஜ் தொடங்கியிருக்கிறார். பல மொழிகளில் தான் நடித்தாலும் தனது கற்றல், அறிதல் உள்ளிட்ட எல்லாம் தனது தாய்மொழி கன்னடத்தில்தான் இருக்கும் எனவும் பிரகாஷ் ராஜ் குறிப்பிட்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து கன்னட நடிகர்களான சிவராஜ்குமார் மற்றும் தனஞ்சய் ஆகியோரும் டி-ஷர்ட் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இந்தியாவில் ஒரே நாளில் 94,372 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 47,54,000 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 78,586 அதிகரித்துள்ளது. குணமடைந்து வீடு திரும்பியோர் எண்ணிக்கை 37 லட்சத்தை கடந்துள்ளதாகவும் இதுவரை இந்தியாவில் 5,62 லட்சம் பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு விவகாரத்தை விவாதிக்க கோரி திமுக சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் வழங்கியது. ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் வழங்கினார். நீட் தேர்வுக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மிளகாய் பொடி தூவி 3 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர மோதிரம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆசாரங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த கருணாநிதி தனது தாத்தாவுக்கு சொந்தமான வைர மோதிரத்தை விற்க முடிவு செய்தார். இது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த இடைத்தரகரை தொடர்பு கொண்ட கருணாநிதி தனது நண்பர் பிரகலாதனுடன் கூட்டேரிப்பட்டில் காத்திருந்துள்ளார். இந்த நிலையில் செல்போனில் தொடர்பு கொண்ட இடைத்தரகர்கள் இருவரையும் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத தீவனூர் சாலைக்கு வரவழைத்து தாக்கியுள்ளனர். மிளகாய் பொடியை தூவி 3 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர மோதிரத்தை பிடுங்கியவர்கள் பிரகலாதனிடம் கத்தி காட்டி மிரட்டி 3 சவரன் நகையினை பறித்து தப்பியோடினர். சம்பவம் குறித்து விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விசாரித்து வருகிறார். புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவதன் பின்னணியில் மத்திய அரசுக்கு மறைமுக திட்டம் இருப்பதாக குறிப்பிட்டு முன்னாள் துணைவேந்தர்கள் 19 பேர் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அவர்கள் எழுதியுள்ள கடிதத்தில் 5 வயதிற்கு முன்னதாக குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்பது அவர்களின் உடல் நலனை பாதிக்கும் எனவும்
தொழிற்கல்வி முறையை அறிமுகப்படுத்துவது என்பது தற்போதுள்ள கல்வி முறையில் இருந்து மாணவர்களை வெளியேற்றும் நடவடிக்கை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்துவதற்கும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். 5000த்திற்கும் குறைவான மாணவர்களை கொண்ட கல்லூரிகள் மூடப்படும் என்பதும் கிராமப்புற மாணவர்களின் உயர்கல்வியை தடுக்கும் எனவும் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் கல்விக் கொள்கையில் மற்ற மொழிகளை தாழ்த்தி சமஸ்கிருதத்தை ஊக்குவிப்பது போன்ற அம்சம் இடம்பெற்றிருப்பதாகவும் இடஒதுக்கீடு குறித்து தெளிவான அம்சங்கள் குறிப்பிடப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். சேலத்தில் முதலீட்டுக்கு அதிக வட்டி தருவதாக கூறி 5 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவையை சேர்ந்த கௌதம் ரமேஷ் சேலத்தில் நிதி நிறுவனம் தொடங்கி 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 10 மாதங்களில் 2 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும் என கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதை நம்பி 300 பேர் வரை முதலீடு செய்துள்ளனர். ஆனால் உரிய காலத்தில் பணத்தை திருப்பித் தராமல் நிறுவனத்தை மூடிவிட்டு தலைமறைவானார். பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் ஏற்காட்டில் பதுங்கியிருந்த கௌதம் ரமேஷ் அவரின் கூட்டாளி பிரவீன்குமாரை போலீசார் கைது செய்தனர். இவர்கள் கேரளாவிலும் நிதி நிறுவனம் தொடங்கி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதும் அம்பலமாகியுள்ளது. கேக் வாங்க வந்த பெண்ணின் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் ஆபாசமாக சித்தரித்து பதிவிட்ட பேக்கரி ஊழியரை பெண்ணின் கணவரே பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். சென்னை திருவேற்காட்டைச் சேர்ந்த வேலன் என்பவரது மனைவியின் செல்போனுக்கு ஏராளமான அவதூறு அழைப்புகள் வந்துள்ளன. இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தாமாகவே விசாரணையை தொடங்கிய கணவர் வேலன் தமது மனைவியின் படத்தை ஆபாசமாக இணையதளத்தில் சித்தரித்து அதில் அவரது செல்போன் நம்பர் பதிவிட்டிருப்பதை கண்டறிந்தார். இதனையடுத்து பதிவிட்ட நபரின் சமூக வலைதள கணக்கை கண்டுபிடித்து அவரிடம் பெண் போல நாடகமாடி வேலன் பேசிய போது அவர் அதே பகுதியில் உள்ள கேக் ஷாப்பில் வேலை பார்த்து வந்த வெங்கடேசன் என்பது தெரியவந்தது. உறவினரின் பிறந்த நாளுக்கு கேக் ஆர்டர் செய்ய வந்த போது பெண்ணின் செல்போன் நம்பரை பெற்றுக்கொண்டு வெங்கடேசன் தவறாக சித்தரித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கோவையில் முன்விரோதம் காரணமாக 7 பேர் கொண்ட கும்பலால் அரிவாளால் வெட்டப்பட்ட வியாபாரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காந்திபுரம் பகுதியில் கடைகள் வைத்துள்ள பிஜு மற்றும் ஆறுமுகத்திற்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதில் பிஜு தன்னை தாக்கியதாக காட்டூர் காவல் நிலையத்தில் ஆறுமுகம் புகார் அளித்துள்ளார். ஆனால் போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆறுமுகத்தின் ஆதரவாளர்கள் 7 பேர் பிஜுவை சாலையில் ஓட விரட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த பிஜு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளை சேகரித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவில் காவலர்கள் 2 வரை துப்பாக்கியால் ஒருவர் சுட்டுவிட்டு செல்லும் சிசிடிவி காட்சி வெளியிடப்பட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் 31 வயது பெண் காவலர் உட்பட 2 காவலர்கள் தணிக்கை வாகனத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது வழியாக வந்த ஆசாமி திடீரென துப்பாக்கியை எடுத்து அவர்களை பலமுறை சுட்டுவிட்டு தப்பியோடினார். காயமடைந்த காவலர்களுக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றால் 1 மாதத்திலேயே கமலா ஹாரிஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என ட்ரம்ப் பேசியுள்ளார். அமெரிக்காவின் நெவாடா பகுதியில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிய அதிபர் ட்ரம்ப் ஜோ பைடன் அவரது 47 ஆண்டுகால வாழ்க்கையில் ஜோ பைடன் அவரது 47 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் செய்ய முடியாததை தான் தனது 47 மாத அதிபர் காலத்தில் செய்து முடித்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் அமெரிக்க அரசியல் வரலாற்றில் மிக மோசமான அதிபர் வேட்பாளராக ஜோ பைடன் இருப்பதாகவும் டொனால்டு ட்ரம்ப் சாடினார். அதிபர் தேர்தலில் பைடன் வென்றாலும் உண்மையான அதிகாரம் கமலா ஹாரிஸ் வசம்தான் இருக்கும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். நடிகர் விஷால் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் மேலும் சில தமிழ் சினிமா பிரபலங்களையும் அக்கட்சி ஈர்த்து வருவதாக கூறப்படுகிறது. மத்தியில் ஆளுங்கட்சியாக உள்ள பாரதிய ஜனதா தமிழகத்தில் வலுப்பெற பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக பிரபலமான பலரையும் ஈர்த்து வரும் பாரதிய ஜனதாவின் பார்வை தற்போது திரைத்துறையின் மீது திரும்பியிருக்கிறது. தமிழக பிரபலங்களை பாரதிய ஜனதாவை நோக்கி ஈர்க்கும் பொறுப்பு அக்கட்சியின் மாநில துணைத் தலைவரான அண்ணாமலையிடம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக நடிகர்கள் விஷால் மற்றும் சமுத்திரக்கனி ஆகியோருக்கு அண்ணாமலை அழைப்பு விடுத்திருப்பதாகவும் விரைவில் இருவரும் பாரதிய ஜனதாவில் இணைய உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின. ஆனால் தனது நண்பர் என்ற முறையிலேயே அண்ணாமலை தன்னை சந்தித்ததாக நடிகர் சமுத்திரக்கனி விளக்கமளித்திருக்கிறார். அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த தினமான செப்டம்பர் 17ஆம் தேதி விஷால் பாரதிய ஜனதாவில் இணைவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன.
திரையுலக பிரபலங்களை பாரதிய ஜனதாவில் இணைக்கும் முயற்சிகள் கடந்த சில ஆண்டுகளாகவே நடைபெற்று வருகின்றன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய இணையமைச்சராகவும் திமுகவில் பணியாற்றிய நெப்போலியன் முதலில் பாரதிய ஜனதா அழைப்பை ஏற்று அக்கட்சியில் இணைந்தார். இதையடுத்து பாரதிய ஜனதாவில் இணைந்த இசையமைப்பாளரும் இயக்குநருமான கங்கை அமரனை அக்கட்சி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வேட்பாளராக களமிறக்கியது. ஆனால் பணப்பட்டுவாடா விவகாரத்தால் அந்த தேர்தல் ரத்தாகி மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது போட்டியிடுவதை கங்கை அமரன் தவிர்த்துவிட்டார். இதுகுறித்து கருத்து தெரிவித்திருக்கும் கங்கை அமரன் தான் விரும்பியே அக்கட்சியில் இணைந்ததாகவும் ராமர் கோவில் உள்ளிட்ட விவகாரங்களில் பாரதிய ஜனதாவின் நிலைப்பாட்டை தாம் ஆதரிப்பதாகவும் கூறியிருக்கிறார். எனக்கு நிஜமாவே பிடிச்சது பிஜேபி. அதாவது மோடி அவர்களுடைய செயல் ஏழை மக்களுக்கு எவ்வளவு தூரம் நல்லது பண்றாங்க அப்படிங்கிறதும், இந்த நாட்டை மாத்துறதுக்காக என்னென்ன பாடுபடுறாங்க அப்படிங்கிறதும் நேரடியா நம்ம உண்மை தெரிஞ்சுட்டனால, அதாவது இந்த ஃபால்ஸ் நியூஸ்ல இந்த எதிர்கட்சிகள் சொல்ற விவகாரங்கள்ல உண்மையிலே ஆராய்ச்சி பார்த்தோம்னா யாரும் லஞ்சம் வாங்குறதுக்கான சாட்சிகளோ அல்லது அந்த மாதிரி குற்றம் சொல்வதற்கோ இடமில்லாமல் நடக்குது. அண்மையில் பாரதிய ஜனதா தலைவர் ஜே.பி. நட்டா தமிழகம் வந்தபோது நடிகை நமிதா அக்கட்சியில் இணைந்தார். இயக்குநர்கள் பேரரசு, கஸ்தூரி ராஜா, இசையமைப்பாளர் தீனா, நடிகர்கள் ஆர்.கே. சுரேஷ், காயத்ரி ரகுராம் உள்ளிட்டோரும் பாரதிய ஜனதாவில் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் பிரதமர் மோடியின் செயல்பாடுகளால் தாங்கள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதனால தான் நிறைய சினிமாவில் இருக்கிற நிறைய பேர் ஒரு எழுச்சியாக பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க. இது மட்டும் புதுசு இருக்காது பாருங்கள். இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகளும் இன்னும் நிறைய புது வரவுகளும் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் அமையும். நம்ம நாட்டில் ஒரே ஒரு பார்ட்டி தான் வேர் 33% சீட்ஸ் பெண்களுக்காக ரிசர்வ்டு இருக்குது. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் தேட். செகண்ட் ரீசன், பெண்களுக்கு எல்லாருக்கும் நல்லா மரியாதை இருக்குது, நல்லா ரெஸ்பெக்ட் இருக்குது. எல்லாம் தே கிவ் குட் பொசிஷன்ஸ் ஃபார் ஆல் த விமன் ஓவர் தேர். தே எம்பவர் விமன் அண்ட் தே ஆர் நாட் அஃப்ரேட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் விமன். ஐ லைக் தேட் ஆல்சோ. இந்நிலையில் விஷால் பாரதிய ஜனதாவில் இணைவது குறித்து அவரது விளக்கத்தை பெற முயற்சித்த போது தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு நாடு முழுவதும் கொரோனா அச்சத்திற்கு இடையே கடும் சோதனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் நீட் தேர்வு நடைபெற்றது. நெல்லையில் தாலி மெட்டியை கழற்றிய பிறகே மாணவி தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டார். தமிழகத்தில் 1,18,000 உட்பட நாடு முழுவதும் 16 லட்சம் மாணவ மாணவியர் நீட் தேர்வு எழுத தகுதி பெற்றிருந்தனர். தமிழகத்தில் 14 நகரங்களில் 238 மையங்களில் நேற்று பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்வு நடைபெற்றது. உடல் வெப்ப பரிசோதனைக்கு பின் தனிமனித இடைவெளியுடன் காலை 11 மணி முதலே தேர்வு மைய வளாகத்திற்குள் மாணவ மாணவியர் அனுமதிக்கப்பட்டனர். அடையாள அட்டை, ஹால் டிக்கெட், சானிடைசர், தண்ணீர் வெளியே தெரியும்படியான பாட்டில் ஆகியவற்றை எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்டது. துப்பட்டா, காதணி, சங்கிலி ஆகியவை இல்லாமல் அனுமதிக்கப்பட்டனர். நெல்லையில் புதிதாக திருமணம் முடிந்த மாணவியின் தாலி, மெட்டி போன்றவற்றை கழற்றிய பிறகே அதிகாரிகள் அனுமதித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் தேர்வு எழுத 5 நிமிடம் தாமதமாக வந்த மாணவியை அதிகாரிகள் தேர்வு எழுத அனுமதிக்காததால் வேறு வழியின்றி மாணவி வீட்டிற்கு திரும்பிச் சென்றார். கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த தேர்வு மையத்தில் தமிழ் மொழியை தேர்வு செய்த மாணவர்களுக்கு 2 மணி நேரம் தாமதமாக வினாத்தாள் வழங்கப்பட்டதால் அவர்களுக்கு மாலை 4 மணி முதல் 7 மணி வரை தேர்வு நடைபெற்றது. கொஸ்டின் பேப்பர் மாற்றி கொடுத்துட்டாங்க. தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் கலந்து கொடுத்துட்டாங்க. அதனால் தமிழ் மீடியம் பசங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரல. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரதுக்கும் லேட் ஆயிடுச்சு. 4 மணிக்கு தான் கொஸ்டின் பேப்பரே தந்தாங்க. ஆல்ரெடி எக்ஸாம் நடக்குமா நடக்காதாங்கிற நிலைமையில தான் இருந்தோம். இப்போ அது மூலமாக மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. என்ன கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே என்ன எழுதுறதுன்னு எங்களுக்கு தெரில. என்னடா இது இப்படி லேட்டாக கொடுக்குறாங்க, இதுவும் வாங்கிடுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. 5 மணிக்கே கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டா என்ன பண்ணுறது, அடுத்து படிக்க முடியுமா அப்படிங்கிற நிலமையில யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி எழுதிட்டோம். முன்னதாக திருவண்ணாமலையில் நீட் தேர்வு எழுத சென்ற மாணவர்களை ஆட்சியர் கந்தசாமி வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். அனைவரும் மன உறுதியுடன் தேர்வை எழுத வேண்டும் என்றும் மற்றொரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்புவேன் என மாணவர்களை வாழ்த்தினார். நீங்கள் எல்லாம் நீங்கள் ஆசைப்பட்ட படிப்பை நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழணும். வாழ்த்துக்கள். சரிங்களா? ஓகே, போயிட்டு வாங்க. God bless you.
திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் கொரோனா தொற்று உறுதியான மாணவர் கரூரில் இருந்த தேர்வு மையத்தை அணுகியபோது தேசிய தேர்வு முகமை வழிகாட்டுதல் படி மற்றொரு நாளில் தேர்வு நடத்தப்படும் என அனுமதி கடிதத்தை அதிகாரிகள் வழங்கினர். இதனிடையே நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரை, நெல்லை, திருவாரூர், தஞ்சை, நாமக்கல் உட்பட பல்வேறு இடங்களில் இந்திய மாணவர் சங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், மக்கள் அதிகாரம் அமைப்பினர் ஆகியோர் போராட்டம் நடத்தினர். புதுக்கோட்டையில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் நீட் தேர்வால் தொடர்ந்து மாணவர்கள் தற்கொலை செய்து வரும் சம்பவங்களை கண்டித்தும் ஜனநாயக மாணவர் சங்கத்தினர் பாடை கட்டி ஊர்வலமாக சென்று போராட்டம் நடத்தினர். நீட் தேர்வு வினாத்தாள் எளிதாகவே இருந்ததாக பெரும்பாலான மாணவர்கள் தெரிவித்தனர். முதல் முறை எழுதிய மாணவர்கள் சிலர் சற்று கடினமாக இருந்ததாக கூறினர். கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். டைம் மேனேஜ்மெண்ட்டோட நல்ல ப்ரிப்பரேஷன் 11th 12th புக்ஸ் உங்களோட 11th 12th புக்ஸோட ப்ரிப்பரேஷனும் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் வந்து ஈஸியாக எழுதலாம், டேக்கிள் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணதை விட ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பயாலஜி கொஞ்சம் 70 கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருந்துச்சு 90க்கு. பின்ன கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நர்வஸ் இல்லை, ஃபஸ்ட் டைம் எழுதுனனால ஒன்றும் இல்லை, ஈஸியாக தான் இருந்தது பேப்பர். இன்னைக்கு 3 சப்ஜெக்ட்டுமே கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக தான் இருந்தது. இதனிடையே திருப்பூரில் நீட் தேர்வு எழுதிவிட்டு தேர்வு மையத்திலிருந்து வெளியே வந்த மாணவர்களுக்கு பெற்றோர்கள் கைத்தட்டி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெற்றோர்களின் இந்த செயல் மாணவர்களை நெகிழச் செய்தது. நாடு முழுவதும் 85லிருந்து 90% வரையிலான மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், நீட் தேர்வுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்த தேசிய தேர்வு முகமைக்கும் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். பெரும்பான்மையான மாணவர்கள் நீட் தேர்வில் பங்கேற்றிருப்பது மாணவர்களின் மன வலிமையையும் இளம் தற்சார்பு இந்தியாவை பிரதிபலிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிருக்கு பயந்து காணொலி காட்சி மூலம் நீதி வழங்கும் நீதிமன்றம் மாணவர்களை போய் தேர்வெழுத உத்தரவிடுவதாக நடிகர் சூர்யா குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வு அச்சத்தால் மாணவ மாணவிகள் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்ட நிலையில் ஒரே நாளில் 3 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டது மனசாட்சியை உலுக்குவதாக நடிகர் சூர்யா கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்வெழுதப் போகும் மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு பதிலாக ஆறுதல் சொல்வதை போன்ற அவலம் ஏதுமில்லை என்றும், கொரோனா தொற்று காலத்தில் கூட மாணவர்கள் தேர்வெழுதி தங்கள் தகுதியை நிரூபிக்க நிர்பந்திக்கப்படுவது வேதனை அளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா அச்சத்தால் உயிருக்கு பயந்து காணொலி காட்சி மூலம் நீதி வழங்கும் நீதிமன்றம் மாணவர்களை அச்சமில்லாமல் போய் தேர்வெழுத வேண்டும் என்று உத்தரவிடுவதாகவும் கூறியுள்ள நடிகர் சூர்யா, இறந்து போன மாணவர்களின் மரண வாக்குமூலத்தில் கூட எழுத்து பிழைகளை கண்டுபிடிக்கும் சாணக்கியர்கள் அனல் பறக்க விவாதிப்பார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீட் போன்ற மனுநீதி தேர்வுகள் மாணவர்களின் வாய்ப்புகளை மட்டுமின்றி உயிர்களையும் பறிப்பதாகவும், மாணவர்களின் நலன் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத நம் கல்வி முறையில் இனி பெற்றோர்களும் ஆசிரியர்களுமே விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். பிள்ளைகளின் தகுதியையும் திறனையும் வெறும் தேர்வுகள் தீர்மானிக்க அனுமதிக்க கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ள நடிகர் சூர்யா, இந்த நியாயமற்ற தேர்வுகளுக்கு அவர்களை தயார்படுத்த துணை நிற்பது போலவே மாணவர்கள் வெற்றி தோல்விகளை எதிர்கொள்ளவும் தயார்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். நவீன கால துரோணர்கள் 6ஆம் வகுப்பு குழந்தை கூட தேர்வெழுதி தனது தகுதியை நிரூபிக்க வேண்டும் என கேட்பதாகவும், இதையெல்லாம் கடந்து படித்து முன்னேறுகிறவர்களை பலியிட நீட் போன்ற வலிமையான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் என்றும் அவர் சாடியுள்ளார். அப்பாவி மாணவர்களின் மரணங்களை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது என்றும், சாதாரண குடும்பத்து பிள்ளைகளின் மருத்துவர் கனவில் தீ வைக்கிற நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு சமூகமாக நாம் ஒன்றிணைந்து குரல் எழுப்புவோம் என்றும் நடிகர் சூர்யா அழைத்துள்ளார். இதனிடையே நடிகர் சூர்யா மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நீதிபதி SM சுப்பிரமணியம் கடிதம் எழுதியுள்ளார். நீதிமன்ற நடவடிக்கைகளை விமர்சித்ததற்காக அவர் மீது வழக்கு தொடரப்பட வேண்டும் என அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 5 லட்சத்தை கடந்துள்ளது. இதில் 4,47,000க்கும் மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர்.
தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 5693 பேருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 5,02,759 அதிகரித்துள்ளது. சென்னையில் மேலும் 994 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த பாதிப்பு 1,48,584 உயர்ந்துள்ளது. சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 4,699 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேலும் 74 பேர் உயிரிழந்த நிலையில் கொரோனாவால் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8,381 அதிகரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 5,717 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதனால் குணமடைந்தோர் விகிதம் 89 விழுக்காட்டை நெருங்கியுள்ளது. இதுவரை 5,02,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 4,47,000 மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 82,387 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 57 லட்சத்தை கடந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு 6,000 ஒட்டியே உள்ள நிலையில் சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 994 பேருக்கு தொற்று உறுதியாகி உள்ளது. மேலும் சென்னையை ஒட்டியுள்ள திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கட்டுக்கடங்காமல் தொற்று வேகமாக பரவி வருகிறது. பிற மாவட்டங்களில் சேலத்தில் 300 பேருக்கும், திருவண்ணாமலையில் 188 பேருக்கும் புதிதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதேபோன்று திருப்பூரில் 291 பேரும், தஞ்சையில் 151 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாகை, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொற்று அதிகரித்து வருகிறது. நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே முயல் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். மந்தைத்தோப்பு பகுதியில் வனத்துறையினர் ரோந்து சென்ற போது அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணன், ரமேஷ், அப்பு மூவரும் காட்டு முயல்களை வேட்டையாடிக் கொண்டிருந்த போது பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்திய மைக்ரோ மின் மோட்டார், டார்ச் லைட் போன்றவைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காவல்துறை சார்பில் பொதுமக்களிடம் புகார்கள் தொடர்பான சிறப்பு முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் பொதுமக்களின் மனுக்களில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள புகார்களை சிறப்பு முகாம் அமைத்து தீர்வு காண எஸ்பி ஜெயக்குமார் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் நடந்த சிறப்பு முகாமில் 72 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. திண்டிவனம் பேருந்து நிலையத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திண்டிவனம் பேருந்து நிலையத்தில் சட்டவிரோதமாக குட்கா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் தனிப்படை போலீசார் சோதனை நடத்தியது. சுமார் 75 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். மேலும் குட்கா விற்பனை செய்து வந்த கிடங்கல் பகுதியைச் சேர்ந்த ஹரிபிரசாத் என்பவரை கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் காவல் ஆய்வாளர் தாக்கியதாக கூறி விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிவகிரி வஉசி வடக்கு தெருவைச் சேர்ந்த 22 வயதான அஜித் ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் சிவகிரி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் காரணமின்றி அஜித்தை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அஜித் தனது வீட்டில் எலி மருந்தை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரை மீட்ட உறவினர்கள் தென்காசி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை, ஆற்காடு, சோளிங்கர், அரக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. சுமார் 2 மணி நேரம் கொட்டிய மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ராணிப்பேட்டையில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் மற்ற செய்திகள். திருச்சியில் நடந்த அதிமுக கூட்டத்தில் அமைச்சர் வளர்மதி முன்னிலையில் நாற்காலிகள் அடித்து உடைக்கப்பட்டுள்ளன. ரகளை நடக்க என்ன காரணம் பார்க்கலாம். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை ஆலோசனை கூட்டம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரெங்கபவனம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் வளர்மதி, பரமசிவம் எம்எல்ஏ ஆகியோர் மேடையில் வீற்றிருந்தனர். நூற்றுக்கணக்கானோர் கூட்டத்தில் பங்கேற்றிருந்த நிலையில் திடீரென தமிழ்நாடு முத்தரையர் சங்க தலைமை என்ற மஞ்சள் நிற கொடியுடன் 100க்கும் மேற்பட்டோர் மண்டபத்திற்குள் புகுந்ததால் கூட்டத்தினர் மிரண்டனர். அதிமுகவில் சரியான நபர்களுக்கு பதவி வழங்கவில்லை என கூறி வாக்குவாதம் செய்த அவர்கள் திடீரென நாற்காலிகளை எடுத்து அடித்து உடைக்க ஆரம்பித்தனர்.
இதனை கண்ட அதிமுக தொண்டர்கள் சிதறி ஓடினர். மேடையை நோக்கி ஆத்திரமாக குரல் எழுப்பியபடி கூட்டம் முன்னேறிய நிலையில் அங்கிருந்தவர்கள் அமைச்சர் வளர்மதியை பத்திரமாக அழைத்துச் சென்றனர். பல நாற்காலிகள் உடைக்கப்பட்டதால் அந்த இடமே கலவர பூமி போல காட்சியளித்தது. ரகளையில் ஈடுபட்டவர்கள் சிறிது நேரத்தில் அங்கிருந்து தப்பி ஓடினர். இந்த தாக்குதலில் மாவட்ட செயலாளர் பரஞ்சோதியின் சகோதரரும் 2 பெண் நிர்வாகிகளும் காயமடைந்தனர். அந்தநல்லூர் ஒன்றிய செயலாளர் பதவியை மீனவரணி செயலாளர் கண்ணதாசன் எதிர்பார்த்ததாகவும் அது கிடைக்காததால் அவரின் உறவினரும் ஆதரவாளர்களும் வன்முறையில் ஈடுபட்டதாகவும் கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சற்று நேரத்திற்கு பின்பு அமைச்சர் வளர்மதி தலைமையில் மீண்டும் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் தகராறு செய்தவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்தார். யாருமே எதிர்பார்க்கல. நல்ல கூட்டம் போயிட்டு இருந்துச்சு. அண்ணா சொன்ன மாதிரி நம்ம இயக்கத்துக்காக வருகிறார்கள் என்றுதான் எல்லோரும் அமர்ந்திருந்தோம். ஆனா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கெல்லாம் உரிய பதிலடி கிடைக்கும். தாக்குதல் தொடர்பாக அதிமுகவினர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஸ்ரீரங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திருச்செங்கோட்டில் நீட் தேர்வு அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர் மோதிலாலின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஆறுதல் கூறினார். நீட் தேர்வு அச்சத்தால் உயிரிழந்த சேலம் பூசாரிப்பட்டியை சேர்ந்த விக்னேஷின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு திருச்செங்கோடு சென்ற உதயநிதி ஸ்டாலின் மாணவர் மோதிலாலின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் திமுக சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கினார். பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி, மாணவர்கள் நான் கேட்கறது தைரியமா இருங்க. இந்த நீட் தேர்வு ஒரு தேர்வே கிடையாதுன்னு நம்மளோட தலைவர் அறிவிச்சிட்டாங்க. திமுக ஆட்சி வந்துச்சுன்னா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். 2021 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக நிற்க வேண்டும் என ரஜினிகாந்துக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ரஜினி கட்சி தொடங்கினால் அந்த கட்சியில் இணைந்து சேவையாற்றுவேன் என அறிவித்த பிறகு பலரும் தன்னிடம் முதல்வர் வேட்பாளராக யாரை நிறுத்தினாலும் ஆதரிப்பீர்களா என்ற கேள்வியை முன்வைப்பதாக பதிவிட்டுள்ளார். மேலும் தான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புவதாகவும் ரஜினிகாந்த் முதல்வர் வேட்பாளராக நிற்க வேண்டும் என்பதே தனது நிலைப்பாடு என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ரஜினியிடம் வலியுறுத்தி உள்ளதாகவும் லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். மேலும் தனது பதிவில் நீங்க வந்தா நாங்க வரோம், இப்போ இல்லனா எப்போ என்றும் குறிப்பிட்டுள்ளார். லாரன்ஸின் இந்த கருத்துக்கு ஆதரவாக ரஜினி ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தனியார் பள்ளிகளில் இந்தி கற்று பயனடையும் மாணவர்களுக்கு இணையாக அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு என அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் குறிப்பிட்டார். திருப்பூரில் மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான டி-ஷர்ட்டை வெளியிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக தனித்து நின்றாலும் 60 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்றார். 2016 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனிச்சு நின்றோம். வெற்றி தோல்வியை நிர்ணயித்தது கிட்டத்தட்ட 75 தொகுதிக்கு மேலே பாஜக வெற்றி தோல்வியை நிர்ணயித்தது. அந்த 75 தொகுதியில் ஜெயித்தவங்களோ தோற்றவங்களுடைய வித்தியாசம் பார்த்தா அது பாஜகனுடைய வாக்கு வித்தியாசத்தில் தான் அவங்க தோற்றுருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இதே அணிகள் நிலைச்சிட்டு இருக்குது. அது எலெக்ஷன் வரும்போது தான் அதை பற்றி தெரியும். ரெட்புல் ஆன்லைன் விபாய் டான்ஸ் திருவிழாவின் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றவர்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. உலகம் முழுவதும் இருந்து ஏராளமான டான்சர்கள் தங்களது பிரேக் டான்ஸ் படைப்புகளை ஆன்லைன் வழியாக பதிவேற்றம் செய்தனர். இது தொடர்பான வீடியோவை ரெட்புல் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி பார்சிலோனா அணிக்காக மீண்டும் களமிறங்கியதால் அவரது ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். அர்ஜென்டினா கால்பந்து வீரரான இவர் ஸ்பெயினின் பார்சிலோனா கிளப் அணிக்காக 16 ஆண்டுகளுக்கு மேலாக விளையாடி வருகிறார்.
கடந்த சாம்பியன்ஸ் லீக் தொடரின் காலிறுதியில் பேயன் மியூனிக் அணிக்கு எதிராக பார்சிலோனா படுதோல்வி அடைந்தது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான இவர் அணியிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு அதன் நிர்வாகத்துக்கு கடிதம் எழுதினார். இருப்பினும் பார்சிலோனா நிர்வாகம் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் சமாதானமாகி ஜிம்னாஸ்டிக் அணிக்கு எதிரான நட்பு ரீதியிலான போட்டியில் முதல் முறை களமிறங்கினார். இப்போட்டியில் பார்சிலோனா 3-1 என வெற்றி பெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். உத்திரமேரூர் வட்டம் புத்தளி காலனி பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவரது மகன் ரஞ்சித் அதே பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுமிக்கு சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி கடந்த சனிக்கிழமை அருகில் உள்ள முட்புதருக்குள் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பின்னர் நடந்ததை பெற்றோரிடம் சிறுமி தெரிவித்துள்ளார். சிறுமியின் புகாரின் அடிப்படையில் இளைஞர் ரஞ்சித்தை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இத்தாலியில் நடைபெற்ற கிராண்ட் ஃப்ரீ மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் உள்ளூர் வீரரான பிராங்கோ மார்பிடெல்லி வெற்றி பெற்று அசத்தினார். நடப்பு தொடரின் 6வது சுற்று சான் மரீனோவில் நடைபெற்றது. இதில் ஆரம்பம் முதலே இலக்கை நோக்கி வீரர்கள் சீறி சென்றனர். இதில் சிலர் சறுக்கலை சந்தித்தனர். தொடர்ந்து மின்னல் வேகத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற பிராங்கோ முதலிடம் பிடித்தார். அத்துடன் கிராண்ட் ஃப்ரீ பந்தயத்தில் தனது முதல் வெற்றியையும் பதிவு செய்தார். எழுத்தாளர் கீரா தனது 99வது வயதில் கையெழுத்து பிரதியாக புத்தகம் ஒன்றை எழுதியுள்ளார். கி ரா என சுருக்கமாக அழைக்கப்படும் கி ராஜநாராயணன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இடைச்செவல் எனும் கிராமத்தில் பிறந்தவர். கரிசலை தனது எழுத்தின் வழியே ஆவணப்படுத்தி உன்னத கதைகளை சொல்லும் கி ராஜநாராயணன் கரிசல் இலக்கியத்தின் முன்னோடி என போற்றப்படுகிறார். 1958ஆம் ஆண்டு சரஸ்வதி இதழ் மூலம் தனது எழுத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய கீரா சாகித்ய அகாடமி விருது, இலக்கிய சிந்தனை விருது என பல விருதுகளை பெற்று உச்சம் தொட்டுள்ளார். பள்ளியில் 7ஆம் வகுப்பை தாண்டாத கீரா பின்னாளில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பேராசிரியராக திறம்பட பணியாற்றியுள்ளார். இப்படி பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரரான கரிசல் நாயகன் கீரா இந்த கொரோனா காலத்தில் தனது கைப்பட புத்தகம் ஒன்றை எழுதி வருகிறார். இந்த புத்தகத்தை அச்சில் ஏற்றாமல் கைப்பிரதியாகவே வாசகர்கள் படிக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ள கீரா, ஒரு தங்கச்சங்கிலியை உருவாக்கும் போது சேதாரமாக சில தங்கங்கள் விழும் என்றும் அப்படி விழுந்தவற்றை கொண்டு தனது மிச்ச கதையை உருவாக்கி வருவதாகவும் புன்முறுவலுடன் கூறுகிறார். 5 பவுன்ல ஒரு நகை செய்யணும். 5 பவுன் எடுத்துட்டு செய்ய முடியாது. 7 பவுன் 6.5 பவுன் கூட போட்டு நகை செஞ்சுட்டு பாக்கி எல்லாம் அதை க்ளோஸ் பண்ணணும். அது சேதாரம்னு பேர் இருக்கு. இப்போ இந்த கதைக்கு ஒரு சேதாரம் இருக்கணுமே, அதுதான் அந்த மிச்ச கதை. 99 வயதிலும் பாலியல் உறவு குறித்த அண்டரெண்ட பட்சி என்னும் கதையை எழுதியுள்ள கீரா சாதி பற்றிய சாவஞ்சத்த சாதிகள் என்னும் புத்தகத்தையும் எழுதி வருகிறார். இன்றைய டிஜிட்டல் உலகில் கீராவின் கையெழுத்து பிரதி தன்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்துள்ளதாக பேராசிரியை பாரதி மார்க்ஸ் கூறுகிறார். அண்டரெண்ட பட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 விஷயம் தோணுச்சு. ஒன்று என்னன்னா, பொதுவாக நமக்கு அந்த செக்ஸ் எஜுகேஷன் பற்றின ஒரு பேச்சு இருந்துகிட்ருக்கு சமீப காலமாக. இந்த செக்ஸ் எஜுகேஷன்றது குழந்தைங்களுக்கு, அதாவது பெண் குழந்தைங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி குட் டச் பேட் டச்ன்ற விஷயம் எல்லாம் பேரண்ட்ஸுக்கும் சரி டீச்சர்ஸ்க்கும் சரி நிறைய குழப்பம் இருக்குது. ஆனால் அது பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு ஆண் குழந்தைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அப்படி தான் நான் அண்டரெண்ட பட்சியையும் பார்க்குறேன். தள்ளாத வயதிலும் சோர்வின்றி எழுத வட்டார இலக்கியத்தின் முன்னத்தி ஏறாக தொடர்ந்து திகழ்ந்து வருகிறார் கீரா. நீட் தேர்வு ஒருபுறம் நடந்து முடிந்திருக்கும் நிலையில் கடந்த ஆண்டு நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் சிபிசிஐடி திணறி வருகிறது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு ஆள்மாறாட்டம் செய்து நீட் தேர்வு எழுதி மருத்துவக் கல்லூரிகளில் பலர் சேர்ந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது.
இது தொடர்பாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருந்த மாணவர் உதித் சூர்யாவும் அவரது தந்தை மருத்துவர் வெங்கடேசனும் தான் முதலில் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களிடம் தொடங்கிய விசாரணை நீண்டு கொண்டே போன நிலையில் இதுவரை 5 மாணவர்களின் பெற்றோர் 6 பேர் மற்றும் ஒரு இடைத்தரகர் என 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவருக்குமே நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிவிட்டது. விசாரணை விறுவிறுப்படைந்து வந்த நிலையில் வழக்கில் சிக்கியவர்களுக்கு பதிலாக ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதாக 10 பேரின் புகைப்படங்களை சிபிசிஐடி போலீசார் கடந்த 7 மாதங்களுக்கு முன் வெளியிட்டனர். அவர்களின் பெயர் முகவரி குறித்த விவரம் தெரிந்தால் சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி தலைமை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்குமாறு கைபேசி எண்ணும் மின்னஞ்சல் முகவரியும் வெளியிடப்பட்டது. முக்கிய இடைத்தரகராக செயல்பட்ட ரசீத் என்பவரையும் சிபிசிஐடி போலீஸ் தேடி வந்தது. ஆனால் இன்று வரை அந்த 10 பேரையும் முக்கிய இடைத்தரகர்களையும் கைது செய்ய முடியவில்லை. குற்றவாளிகள் வெளிமாநிலங்களில் தலைமறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது. கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் பிற மாநிலங்களுக்கு சென்று அவர்களை கைது செய்ய முடியவில்லை என்கிறது சிபிசிஐடி தரப்பு. முக்கிய குற்றவாளிகள் சிக்காத நிலையில் ஆள்மாறாட்ட வழக்கில் இதுவரை குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படாமல் உள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவிற்கு 34 வகையான தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அவை சரியான தீர்வை தருமா என்று முடிவாகாத நிலையில் சில தடுப்பூசிகளின் தற்போதைய நிலை என்ன என்பதை பார்க்கலாம். உலகிலேயே ரஷ்யாவில் மட்டுமே ஸ்புட்னிக் V என்ற தடுப்பூசியை பெருவாரியான மக்களுக்கு செலுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முதல் 2 கட்ட சோதனைகளின் போதே தன்னார்வலர்களின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கியதால் 3ஆம் கட்ட சோதனைக்கு செல்லும் முன்பே இந்த தடுப்பூசிக்கு ரஷ்யா அங்கீகாரம் வழங்கியது மருத்துவத்துறையில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் AD5NCoV என்ற தடுப்பூசியை தனியாருடன் இணைந்து ராணுவ மருத்துவ அறிவியல் பிரிவு கண்டுபிடித்துள்ளது. இதற்கு காப்புரிமையும் வழங்கப்பட்டுள்ளது. AD5NCoV மற்றும் கொரோனா வேக் என்ற 2 தடுப்பூசிகளை நாடு முழுவதும் குறைந்தபட்ச அளவில் பயன்படுத்திக் கொள்ள சீனா அனுமதி அளித்துள்ளது. சீனாவின் இந்த 2 தடுப்பூசிகளும் சவுதி அரேபியா, பாகிஸ்தான், பிரேசில், இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இறுதிக்கட்ட பரிசோதனையில் உள்ளன. அமெரிக்காவில் அரசின் உதவியுடன் தயாராகி வரும் mRNA-1273 தடுப்பூசி கடந்த ஜூலை 27இல் 3ஆம் கட்ட சோதனைக்குள் நுழைந்தது. அமெரிக்காவின் 89 இடங்களில் mRNA-1273 தடுப்பூசி சோதனை செய்யப்பட்டு வரும் நிலையில் 10 கோடி டோஸ்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் அதிபர் டிரம்ப் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளார். அந்த தனியார் நிறுவனம் mRNA-1273 தடுப்பு மருந்திற்கு அங்கீகாரம் கிடைத்தவுடன் ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு 12 கோடி டோஸ்கள் வழங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் AZD1222 என்ற தடுப்பூசி 2ஆம் கட்ட சோதனைகளில் சிறப்பான முடிவுகளை கொடுத்த நிலையில் இதற்கு அங்கீகாரம் கிடைத்தபின் புனேவை மையமாக கொண்டு இயங்கும் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவுடன் கைகோர்த்து உலகிலேயே அதிகபட்சமாக 150 கோடி டோஸ்களை தயாரிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதன் 3ஆம் கட்ட சோதனை அண்மையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் தொடங்கியது. இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் கோவேக்சின் மனிதர்கள் மீதான சோதனையில் நல்ல பலன்களை கொடுத்து வரும் நிலையில் விலங்குகள் மீதான சோதனையில் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை வெளிக்கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டத்தில் முறைகேடாக பெறப்பட்ட 4 கோடி ரூபாய் திரும்ப பெறப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகளிடம் முறைகேடு நடைபெற்றது குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டத்தில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 18 ஒன்றியங்களில் சுமார் 18 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளன. இதுகுறித்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் 49,000 விவசாயிகளுக்கான வங்கிக் கணக்கில் 41,000 போலி வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. சுமார் 18 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது வரை 4 கோடி ரூபாய் திரும்ப பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒரு பெண் உள்ளிட்ட 5 பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முறைகேடு தொடர்பாக ராயண்டபுரம், கெங்கம்பட்டு, அல்லப்பனூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலியாக பயன்பெற்றது யார், விவசாயிகள் குறித்த விவரங்கள் கணினி மையங்களில் பதிவேற்றப்பட்டது எப்படி என்பது குறித்தும் விவசாயிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதையடுத்து விசாரணை வளையம் விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே திருவாரூர் மாவட்டத்தில் முறைகேடாக
பிரதமர் உதவி நிதி பெற்ற 376 பேரில் 182 நபர்களிடம் இருந்து பணத்தை வேளாண் அதிகாரிகள் திரும்ப பெற்றனர். சேலம் மாவட்டத்தில் முறைகேடாக பணத்தை பெற்றவர்களை திருப்பிச் செலுத்துமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் நிதியுதவி பெற்ற தகுதியற்ற நபர்களுக்கு ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்படும் என வெளியான தகவலை சேலம் மாவட்ட ஆட்சியர் CR ராமன் மறுத்துள்ளார். தமிழ்நாட்டில் பள்ளி குழந்தைகளிடம் தொண்டை அடைப்பான் எனும் டிப்தீரியா நோய் பரவலை தடுக்க வீடுகளுக்கு அருகிலேயே தடுப்பூசி முகாம் அமைக்க தமிழக சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. சுவாச பாதையில் ஏற்படும் பாக்டீரியா தொற்றை டிப்தீரியா எனப்படும் தொண்டை அடைப்பான் நோய். தொண்டையில் ஜவ்வு வளர்ந்து உணவையும் சுவாசத்தையும் தடுத்து உள்ளுறுப்புகளின் செயல்பாட்டை பாதிக்கும் இந்நோய் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். இதனை தடுப்பதற்காக 5 வயது முதல் 7 வயது வரையிலான குழந்தைகளுக்கு DPT எனப்படும் டிப்தீரியா தடுப்பூசி தரப்படும். தமிழகத்தில் இந்த பிரிவில் 11,04,541 குழந்தைகள் உள்ளனர். வழக்கமாக பள்ளிகள் மூலமாக ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக இத்தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கும். கொரோனா அச்சம் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டிருப்பதால் 1,77,280 குழந்தைகளுக்கு, அதாவது 16% பேருக்கு மட்டுமே டிப்தீரியா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இதேபோன்று 10 வயது மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய TD10 எனப்படும் தடுப்பூசி 11% மாணவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதில் கொடுக்கப்படும் TD16 தடுப்பூசி 9% பேருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. டிப்தீரியா தடுப்பூசி கொடுக்காவிட்டால் வரும் வாரங்களில் திடீர் நோய் பரவல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதை தவிர்ப்பதற்காக சுகாதாரத்துறை நேரடியாக வீடுகளுக்கு அருகிலேயே முகாம்கள் அமைத்து தடுப்பூசி வழங்க திட்டமிட்டுள்ளது. அக்டோபர் மாதம் முதல் தமிழகம் முழுவதுமாக 10,000 முகாம்கள் வாரந்தோறும் அமைத்து தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. அதே நேரம் 2 வயது வரை கொடுக்கப்பட வேண்டிய மற்ற தடுப்பூசிகள் ஊரடங்கு காலத்திலும் 97% முதல் 99% குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சாரதா. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. தொடர்ந்து வருவது வணக்கம் தமிழ்நாடு.